இன்று காலை இந்த விசேட பொதுசபை கூட்டம் கொழும்பில் உள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. நாடு முழுவதிலும் உள்ள சங்கத்தின் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதுடன் மேலும் சிலருக்கு இணைய வழியில் கலந்து கொள்வதற்கான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் சிலர் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். உண்மையிலேயே தெளிவாக கூறுவதாயின் தற்போதைய பிரதம நீதியரசரை மேலும் 2 வருடங்களுக்கு பிரதம நீதியரசர் பதவியில் வைத்திருக்கும் அடிமட்ட நோக்கத்தோடு தனிநபரை மையப்படுத்திய அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்வதனூடாக நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது தொடர்பில் தற்போது சட்டத்தரணிகள், சட்ட வல்லுநர்கள், நீதிபதிகளும் தற்போது எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அது தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கமாக கலந்துரையாடுவதற்காகவே நாம் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். தற்போதைய பிரதம நீதியரசர் சூரசேனவின் பதவிக்காலத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டித்தால் தங்களது எதிர்கால அடக்குமுறை கொள்கைக்கு தேவையான உதவியை அதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அரசாங்கம் நினைக்கின்றது. எனவே அரசாங்கம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பயணிப்பது நாட்டின் சுதந்திரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் அந்த அனைத்து விடயங்களுக்கும் மிகவும் பாதிப்பான ஒரு நிலைமையாகவே நாம் பார்க்கின்றோம். இது ஒரு தனிநபரை இலக்காக கொண்டு செயற்படுத்தப்படும் ஒரு நோக்கமாகும். சட்டத்தரணிகளோடு இணைந்து நாம் எமது போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த வேலையை இப்போதாவது நிறுத்துவதற்கு தயாராகுங்கள் என்பதையே நாம் அரசாங்கத்துக்கு கூறுகின்றோம். ஏனெனில் எதிர்காலத்தில் இது இதனை விட மிகவும் சிக்கலாக மாறக்கூடும். அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் இங்கு வருகை தருமாறு கூறப்பட்டுள்ளது. அப்படியென்றால் அந்த சட்டத்தரணிகள் சங்கத்தின் கருத்துக்களை முன்வைப்பார்கள். ஆதரவு தெரிவிப்பவர்கள் அதிகமாக இருந்தால் ஜனநாயகத்தின் அடிப்படையில் அந்த விருப்பமே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரியவின் தலைமையில் இந்த விசேட பொதுசபை கூட்டம் நடைபெற்றது. நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்வோம். நாங்கள் வீதிக்கு இறங்க வேண்டி வந்தாலும், போராட்டங்களை நடத்த வேண்டி வந்தாலும், இதற்கு முன் செய்யாத காரியங்களை செய்ய நேரிட்டாலும் நாங்கள் புதிய வழிகளையும் யோசிப்போம். எங்களால் முடிந்த அதிகபட்ச முயற்சியை நாங்கள் செய்வோம். ரகசியமான முறையில் ஒரு தனிநபரை அடிப்படையாக கொண்டு ஒரு தனிநபருக்கு இதை எழுதி கொடுக்குமாறு முன்னெடுக்கப்படும் இந்த திருத்தத்தை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம். ஊடகங்களுக்கு நீங்கள் கருத்து தெரிவிக்கும் போது எம்மில் 26,000 உறுப்பினர்கள் இருப்பதாக குறிப்பிட்டதை நான் கண்டேன். ஆனால் மதிப்புக்குரிய தலைவரே, நாம் எண்ணிக்கையில் 26,000 பேராக இருந்தாலும் நடைமுறை ரீதியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதையே நாம் தெளிவுபடுத்த வேண்டும். 26,000 பேரில் 3,000 பேர் வந்தார்கள் என்று சொன்னால் மீதி 23,000 பேர் ஏன் வரவில்லை என்றல்லவா தேடுவார்கள். தொழிலில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு அல்லவா? எனது கணிப்பின்படி தற்போது பிராக்டிஸில் ஈடுபடுபவர்கள் 6,000 பேராக இருக்கலாம். இப்போது எங்களது எண்ணிக்கை 3,500 கடந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 7 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானத்தை அவர் முன்வைத்தார். உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை அதிகரிக்கும் அரசியலமைப்பு திருத்தத்தை நிராகரித்தல், அர்த்தமுள்ள உரையாடல் மற்றும் பரந்த மதிப்பீடு இன்றி அத்தகைய முன்மொழிவை முன்னெடுத்து செல்லாதிருத்தல், தற்போது வெற்றிடமாக உள்ள நீதித்துறை பணியிடங்களை உடனடியாக நிரப்புதல், வழக்கு தாமதங்களை குறைத்தல், நிறுவன திறனை உயர்த்தல், நீதித்துறை நிர்வாகத்தை நவீனமயமாக்கல் மற்றும் நீதியை அணுகும் வாய்ப்பை மேம்படுத்துதல், நீதித்துறை ஓய்வு பெறும் வயதலை தொடர்பான எதிர்கால மீளாய்வுகள், பரந்த பொதுமக்கள் கலந்துரையாடல்கள், சுயாதீன நிபுணர் மதிப்பீடுகளுக்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் பரந்த நீதித்துறை கொள்கை மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்த செயற்பாட்டின் ஒரு பகுதியாக அமைதல், நீதித்துறையின் சுயாதீனம், அதிகார பகிர்வு, சட்டமாட்சி, அரசியலமைப்பை அடிப்படையாக கொண்ட ஆட்சி மற்றும் நீதி கட்டமைப்பின் நம்பகத்தன்மை ஆகியவற்றை பாதுகாப்பதில் சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு காணப்படும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துதல் என்பன அந்த தீர்மானங்களாகும். அதற்கு மேலதிகமாக நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்கும் அதன் கோட்பாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவொரு அரசியலமைப்பு நடவடிக்கைக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர், செயற்குழு மற்றும் அதிகாரிகளுக்கு வழங்குவதற்கும் இன்று தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இப்போது இங்குள்ள 3,000க்கு மேற்பட்டவர்களில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இருப்பவர்கள் யார் என்பதை கையை உயர்த்தியோ அல்லது எனக்கு காண்பிக்கவோ முடியுமா? நன்றி. இப்போது இந்த தீர்மானத்திற்கு எதிராக யாராவது இருக்கின்றீர்களா என்று எனக்கு கூற முடியுமா? Let me know with this. So
என்னால் முன்னதாக வாசிக்கப்பட்ட அனைத்து விடயங்களும் அடங்கிய இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக இதனூடாக நினைவூட்ட விரும்புகிறேன். கூட்டம் நிறைவடைந்த பின்னரும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இப்போது நீங்கள் செய்வதெல்லாம் ராஜபக்சவினர் தொடர்பில் விசேடமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்குகள் நிறைவுக்கு வருகின்ற நிலையில் அவற்றின் தீர்ப்புகள் கிடைக்க உள்ள நிலையில் அவற்றை பிற்போட்டு ராஜபக்சவினர் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் உள்ள திருடர்கள், கொள்ளையர்கள், ஊழல்வாதிகளுக்கு எதிரான வழக்குகளை பிற்போட்டுக் கொள்வதற்கான முயற்சி அல்லவா என மக்கள் கேட்கின்றார்கள். හරි පල්ලවෙනියෙන් උත්තර දෙන්න ඉස්සෙල්ලා ඔබතුමා කියන්නේ ඔබ කාවද නියෝජනය කරන්නේ? නෑ මම ඔබතුමා මේ මාධ්‍යද නියෝජනය කරන්නේ? මොකද්ද මාධ්‍ය? රයිට්. මෙතන අපි ඔක්කොම කැමති இங்குள்ள நாம் அனைவரும் வழக்குகள் விரைவாக நிறைவடைவதனை விரும்புகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அமைச்சரை சந்திக்கும் போது அவருக்கு ஒன்றை நினைவுபடுத்த உள்ளோம். 2023 அவரது சொந்த அமைச்சினாலேயே ஒரு விடயம் ஆரம்பிக்கப்பட்டு 1.5 அங்குல பருமன் கொண்ட ஓர் அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. எமது நீதித்துறை அமைப்பில் உள்ள பலவீனங்களை நிவர்த்தி செய்து அதனை எவ்வாறு திறம்பட செய்வது என்பது தொடர்பானது. எனவே இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டதற்காக உங்களுக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். அந்த 2023 ஆண்டின் அறிக்கையானது அனைத்து உயர் நீதிமன்ற நீதியரசர்கள், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள், சட்டமா அதிபர் திணைக்களம், எமது சட்டத்தரணிகள் சங்கத்தின் அனைவரது கருத்துக்கள், யோசனைகள், அபிப்பிராயங்களை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. சில வேளைகளில் அந்த அறிக்கை நீதியமைச்சின் அலுமாரி ஒன்றுக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கலாம். அந்த அறிக்கையில் உள்ள எமது யோசனையை நாங்கள் முன்வைக்கிறோம். எமது நீதித்துறையை மேம்படுத்துவதற்கு நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் எங்குமே குறிப்பிடப்படவில்லை. திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முன்னர் உயர் நீதிமன்றத்தில் உள்ள 4 வெற்றிடங்கள், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள 4 வெற்றிடங்கள், மேல் நீதிமன்றத்தில் உள்ள 14 வெற்றிடங்களை நிரப்பி தங்களது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றே நாங்கள் நினைக்கின்றோம். நீங்கள் வாக்குறுதி அளித்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை உள்ளிட்ட அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை தயவு செய்து கொண்டு வாருங்கள் என்றே நாம் கூறுகின்றோம். அதற்குள் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டுமாயின் அதிகரித்துக் கொள்ளுங்கள். அதில் எமக்கு எதிர்ப்பில்லை. ஆனால் இந்த மோசடியான செயலில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறே இந்த ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் கூறுகின்றனர். நான் சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினர். ஆனால் நான் இதனை கூற வேண்டும். சட்டத்தரணிகள் சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டம் ஒன்று இன்று நடைபெறுவதாக நாம் ஊடகங்கள் மூலம் தெரிந்து கொண்டோம். இவ்வாறான விசேட அறிவித்தல் விடுக்கப்பட்டிருப்பது நமக்கு தெரியாது. இது அவசரமானதா என்பது எனக்கு தெரியாது. இலங்கையில் உள்ள சட்டத்தரணிகள் சங்க உறுப்பினர்களில் எத்தனை பேர் இவ்வாறான விசேட கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. எவ்வாறாயினும் அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான சட்டத்தரணிகள் இந்த சீர்திருத்தங்களுக்கு நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் பிரேரணைக்கு விருப்பமில்லை என தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுவதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை. அது முற்றிலும் பொய்யாகும். ஏனெனில் அவர்களால் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இலங்கையில் உள்ள சட்டத்தரணிகளில் 100% எத்தனை பேர் அங்கு சென்றிருந்தனர்? 26,000 உறுப்பினர்களை கொண்ட சங்கத்தில் முழு நேர அரசியலில் ஈடுபட்டுள்ள பல சட்டத்தரணிகள் இதற்கு முன்னிலை வகித்தனர். அது சட்டத்தரணிகள் சங்க அலுவலகத்தில் இடம்பெற்றது என்பதற்காக அது இலங்கையில் உள்ள முழு சட்டத்தரணிகளின் கருத்தாக முடியாது. நாம் இந்த சீர்திருத்தத்தை தெளிவாக விரும்புகிறோம் என்பதை உறுதியாக கூறுகிறோம். நாட்டில் வழக்குகளை விரைவாக விசாரிப்பதையும் வழக்குகள் விரைவில் நிறைவடைவதை பிடிக்காதவர்கள் குற்றவாளிகள் மாத்திரமே. குற்றவாளிகளை பாதுகாக்கும், குற்றவாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நபர்கள்தான் அதற்காக அந்த கருப்பு கோட், வெள்ளை கோட் அணிந்து கொண்டு வந்து ஆங்காங்கே கூட்டங்களை நடத்துகிறார்கள். எனவே அது இந்த நாட்டின் பொதுவான கருத்தோ, மக்கள் கருத்தோ, சட்டத்தரணிகளின் கருத்தோ அல்ல.